نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد الله رضي الله تعالى عنه قال بينما أمشي مع النبي صلى الله عليه وسلم في خريب المدينة وهو يتوكل على عصيب معه فمر بنفر من اليهود إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியோர்கள, நமக்கு சில விஷயங்களை பற்றி தெரியாவிட்டால் அறிஞர்கள் தெரிந்ததைத்தான் சொல்ல வேண்டும். தெரியாமல் இருந்தால் அவர்கள் மௌனம் காப்பது அல்லது தெரியாது என்று சொல்லிடுறது நல்லது. அது சமாளிக்கிற விதத்தில் என்ன செய்வாங்க, சிலர்கள் அவர்களுக்கு புத்திக்கு எட்டியதை இதுதான் மார்க்கம் என்பது போன்று சொல்லிவிடுவார்கள். அது கூடாத ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் சொல்லும் பொழுது ஒரு வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஞானத்தில் மிக குறைவானவையே தவிர உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இது 17வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வசனம் ஏன் இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, பேரித்த மட்டை ஒன்றை கையில் ஊண்டியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மக்கள் சஞ்சாரம் இல்லாத, அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு வாழ்வழியில் வனாந்திர பள்ளியில் சென்ற பொழுது நானும் உடன் சென்றிருந்தேன். அதாவது மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கூட போயிருந்தாங்க. அச்சமயம் யூதர்களில் குழு ஒன்றை அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் உயிரை பற்றி அவரிடம் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ரூஹ்னா என்னன்னு கேட்போம், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒருவன் சொன்னா, இல்லப்பா வேணாம்ப்பா, கேட்க வேணாம், அவர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொன்ன பொழுது, உங்களுக்கு பிடிக்காத எதையும் அவர் சொல்ல போவதில்லை என்றார். அவர்கள் மற்றவங்க சொன்னாங்க, மற்றவர்கள் சொன்னான், இல்ல இல்ல இறைவன் மீது ஆணையாக நான் அதை பற்றி அவரிடம் கேட்டே தீருவேன், கேட்டு விடுவோம் என்பதாக சொல்லிட்டு போறான். முடிவில் அவர்களில் ஒருவர் எழுந்து அபூ காசிம் அவர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்லமாக கூப்பிடக்கூடியது, அதாவது அவர்களுடைய மகனார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்களை கூப்பிடக்கூடியது அபூ காசிம் என்பதாக, காசிமின் தந்தையே என்பதாகத்தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அபூ காசிம் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்து பதில் சொல்லல, அமைதியாக இருந்தாங்க. அமைதியா இருந்தபோது அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இறைவனிடமிருந்து இப்போது செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்று எனது மனதிற்குள் நினைத்தபடி நான் நின்று கொண்டிருந்தேன். இறை செய்தி வரும்போது ஏற்படும் சிரமம் விலகி
அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகி விட்டார்கள். தெளிவான உடனே அப்ப சொன்னாங்க, நபியே உன்னிடம் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். ரூஹ் என்பது என் இறைவனுடைய கட்டளையை சார்ந்ததாகும். ஞானத்தில் மிக குறைந்த அளவே தவிர அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று நீர் பதில் கூறுவீராக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றா. அப்பதான் இந்த வசனத்தை இறக்குறாங்க. நபி நாயகமே நீங்க சொல்லுங்க, அவங்க ரூஹ்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்லுங்க, இதனுடைய அறிவு ஞானம் உங்களுக்கு எல்லாம் பத்தாதுப்பா. ரூஹை பற்றி பேசக்கூடியது, ரூஹை பற்றி நீங்க சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அறிவு ஞானம்லாம் பத்தாது, கொஞ்சம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நபி நாயகமே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். ஞானத்தில் குறைந்த அளவை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் பரவலாக ஓதப்படுவதற்கு மாற்றமாக அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்பதாக அதை ஓதியிருக்காங்க. ஆக மனிதனுக்கு ரூஹை பற்றி முழுமையாக விளங்குவதற்குரிய ஆற்றல் என்பது மனிதனுக்கு கிடையாது. ரூஹ் என்பது ஒரு காற்றை போன்ற உயிர் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணுன்னா இப்படி இருக்கும், கையினா இப்படி இருக்கும், காலுனா இப்படி இருக்குன்னு சொல்லலாம். அல்லது வேற ஏதாச்சும் ஒண்ணு கேட்டோம்னா நம்ம சொல்லலாம், பறவண்டா எப்படி இருக்கும், அப்ப மைனாவா, கிளியா, கழுதா, கோழியாங்க, அப்ப அந்த பறவைகளை பற்றி நாம் சொல்லலாம் இப்படி இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஆனால் இதற்குரிய உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் சொல்ல முடியுமா? இது ஒரு காற்றை போன்று என்பதுதான் நம்ம சொல்ல முடியும். அது காற்றாக இருக்குமானா அதுவும் கிடையாது, அதுவும் சொல்ல முடியாது முழுமையாக. அப்ப உயிரை பற்றிய அறிவு ஞானம் மனிதனுக்கு இல்லை. யாருக்குத்தான் இருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கின்றது அதனுடைய ஞானம் அறிவு. எப்படி இருக்கும், அது காற்றாக இருக்குமா அல்லது ஒளியை போன்று இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் விளங்கக்கூடியது அல்லாஹ் என்ன வழங்கியிருக்கான். இது மனிதனுக்கு அறிய முடியாது, மனிதனுக்கு விளங்க முடியாது. ஒரு இதனுடைய அறிவுக்கு எட்டிய அளவிற்கு வேண்டால் இவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிந்து முழுமையாக அதை விவரிக்க முடியாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நம் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله